ஹே விவர்ஸ், 1947 இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு கொடூர கொலை வழக்கானது கண்டுபிடிக்க முடியலன்னா இது உலக வரலாற்றிலே முற்றிலும் அன்சால்வ்டு கேஸ்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு கேஸ் தான் இந்த வீடியோ. பிளாக் டாலியா என்று அழைக்கப்படும் எலிசபெத் 1940களில் லாஸ் ஏஞ்சல்னா கிளாமருக்கு பேர் போன நகரம். அந்த கிளாமர்ல ஒரு இருண்ட ரகசியம்னா எலிசபெத் கொலை. எலிசபெத்தோட கொடூர கொலை எப்படி நடந்துச்சுன்னு ஷார்ட்டா பார்த்துடலாம். ஜனவரி 15, 1947 அமெரிக்கா கலிபோர்னியாவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ல லிமட் பூங்காவில் ஒரு பாடி 2 துண்டான நிலையில ஒரு காலி இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நேரத்துல அந்த பூங்காவில் எந்த ஒரு டெவலப்பும் இல்லாத நிலையில தான் இருந்திருக்கு. எலிசபெத் உடலானது இடுப்புல இருந்து முற்றிலும் தனியா 2 பாகமா பிரிச்சு எடுத்ததால ரத்தமெல்லாம் வடிஞ்சு தோலே வெள்ளை நிறமா இருந்திருக்கு. இது பார்த்த போலீஸ் ஒவ்வொருவருக்கும் மயக்கம் வராத நிலைதான். அந்த அளவுக்கு வெறியோட கொலை செஞ்சு ஒரு உடம்ப 2 பாகமா பிரிச்சு எடுத்திருக்கான்னா அந்த கில்லர் எப்படிப்பட்ட அரக்கனா இருந்திருப்பான். அவசரமா பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்ட எலிசபெத்தோட உடல் மார்ச்சுரி ரிப்போர்ட் படி வாயிலிருந்து மூளை வரைக்கும் அந்த கில்லர் சரமாரியா வெட்டியிருக்கான். எலிசபெத்தோட ஆசனவாய் விரிவடைந்த நிலையில் இருக்குன்னு, சோ பாலியல் ரீதியா வன்கொடுமை செய்யப்பட்டு இருக்கலாம்னு அவங்களோட பிரைவேட் பார்ட்ஸ்ல இருந்து விந்தணுக்கள் இருப்பதாக மார்ச்சுரி ரிப்போர்ட்ல வந்திருக்கு. பட் போலீஸ் சந்தேகிக்கக்கூடிய நபர்கள் எலிசபெத்தோட நெருக்கமாக பழகுனவங்க கிட்ட ஸ்பேம் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சிச்சு. அத்தனை வெட்டி அந்த உடம்புல இருந்து ரத்தம் எங்கேயுமே வெளியே போகாத அளவுக்கு அந்த டெட் பாடியை நல்லா வாஷ் பண்ணியிருக்கான். ஆனா போலீஸ் கண்டுபிடிச்சது பாடி கடந்த இடத்துல ஒரு சிமெண்ட் மூட்டை இருந்திருக்கு. அதுல மீதமான ரத்தம் படிந்து அந்த சிமெண்ட் மூட்டையில அந்த ரத்தம் ஊறி இருக்கு. எத்தனையோ இன்ஃபர்மேஷன் போலீஸ் தேடியும் கடைசியில இந்த கொடூர கொலைக்கான கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத சூழல் போலீஸுக்கு வந்துச்சு. மேலும் பாடியில இருந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சலாம்னு நினைச்ச போலீஸ் அதுவும் ஃபெயிலியரா தான் முடிஞ்சிச்சு. எப்படின்னா வெட்டப்பட்ட பாடியை பெட்ரோலை ஊத்தி வாஷ் பண்ண மாதிரி இருந்திருக்கு. அதனால ஃபிங்கர் பிரிண்ட் எங்கேயும் ட்ரேஸ் பண்ணி எடுக்க முடியல. கில்லர் பக்காவா பிளான் பண்ணி தான் அந்த கொலை பண்ணியிருக்கான். எந்த ஒரு தடயமும் இல்லாத மாதிரி. எப்படின்னா கொலை பண்ணும்போது கைரேகை பதியும். ஸோ கொலை செஞ்சுட்டு பாடியில பெட்ரோலை ஊத்திட்டா எப்பேற்பட்டவனாலும் கைரேகையை கண்டுபிடிக்க முடியாதுன்னு கில்லருக்கு தெரிஞ்சிருக்கு. எனவே 78 வருஷமா எலிசபெத்தோட இந்த கேஸ் அன்சால்வ்டு மிஸ்ட்ரியா தான் இருக்கு. இதே மாதிரி அடுத்தடுத்த மிஸ்ட்ரி ஸ்டோரி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.